ஆக்சுவலா வந்துட்டு அந்த கிடக்கு பாத்தீங்களா, அந்த ஜீப்பை பார்த்துட்டு இங்கனுக்குள்ள நிப்பாட்டினேன். சரி ஜீப்பு நம்மளுக்கு கிடைச்சுன்னா லாபம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம்னு சொல்லி நிப்பாட்டினேன். வண்டியை வச்சு எலக்ட்ரிக்லேயே ஓடுற மாதிரி பெட்ரோல் வண்டியை வந்துட்டு எலக்ட்ரிக் வண்டியா ஓடுற மாதிரி ரெடி பண்ணியிருக்காரு தாத்தா. உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயங்கள். வில்லேஜ் விஞ்ஞானி. ஸோ இதுக்கு அடுத்து வந்துட்டு ஹில் ஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்துட்டு ஏசி ஆஃப் பண்ணிருங்க. கிளாஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா கிளாஸை ஓப்பன் பண்ணிட்டு நீங்க வண்டியை இதுக்கு எடுத்து ஓட்டிக்கோங்க. ஓகே வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிளைமேட்டை டிஃபெண்ட் பண்ணி தான் இந்த பிளேஸ் இருக்கு. ஸோ நல்லா காற்று இருக்கிற டைம் தான் அந்த இடத்துல வந்துட்டு, அதாவது நார்மலாக கீழே காற்று அடிக்கையில வந்துட்டு இங்கே வந்துட்டு கொஞ்சம் ஹெவியாக அடிக்கும். ஸோ நம்மளே திறந்து உள்ள வர முடியல மக்களே. உள்ள வர முடியல. உள்ள வந்தோன்னா மதுரை வந்துட்டு மல்லிகைப்பூவோட ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். நம்ம இப்போ மதுரையில இருந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு இருப்பேன். ஸோ மல்லிகைப்பூ வாங்க போனேன். மாலதா இருக்கு தம்பி, மல்லிகைப்பூ இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மதுரை டு மூணார் நம்ம எப்படி டிராவல் பண்ண போறோம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க வந்துட்டு மல்லிகைப்பூ கடை இருந்துச்சுன்னா மல்லிகைப்பூ வாங்கிக்கோங்க. ஏன்னா மனமனமா இருக்கும். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. மல்லிகைப்பூ வந்துட்டு மதுரை வந்துட்டு மல்லிகைப்பூ வாங்கிட்டு போகாம எப்படி வேற எங்க முன்னாடி போய் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ எங்க இருக்கோம்னா மதுரையிலேருந்து தேனி போகிற ரோட்ல இருக்கிறோம். ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். அப்படியே போகிற வழியில் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் மல்லிகைப்பூ. ஓகே. ஸோ எல்லாரும் மல்லிகைப்பூ வச்சுட்டு வாங்க மூணார். ஓகே. டீ ஷாப்ல போய் டீ குடிச்சிட்டு அப்படியே நம்ம போலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. நீங்க எப்போ இந்த கடையில வந்தாலும் ஒரு முறுக்கோ ஒரு டீயோ சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புங்க, நல்லா இருக்கும். நானும் சாப்பிட்டாச்சு, கிளம்ப போறேன். இங்க இருந்து கிளம்ப போறேன். ஸோ அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகே. மதுரை டு தேனி ரோடு வந்துட்டு உங்களுக்கு டே டைம் நல்ல டிராஃபிக் இருக்கும். ஆனால் வந்துட்டு இந்த அதிகாலையில் வந்துட்டு உங்களுக்கு டிராஃபிக் எதுவுமே இருக்காது. நீங்கள் நல்லா போகலாம், ஒரு பிரச்சனை இல்லை. டீ கடையிலேருந்து வண்டியை எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறோம். அப்போனா என்னன்னா டீ கடையிலேருந்து எடுக்கல, அப்படியே போக 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 அப்படியே சன்ரைஸ் ஆகும். இப்போ சன்ரைஸ் ஆகையில் அப்படியே சைடு வீடு எல்லா சைடு பார்க்கையில உங்களுக்கு வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்குமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுவும் நல்ல நல்ல சாங்லாம் போட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, வண்டி ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். காலையில் பசி எடுத்துருச்சு எனக்கு. ரோட்டோரமாக ஒரு கடையை நிப்பாட்டி சாப்பிடலாம்னு சொல்லி நிப்பாட்டிட்டேன். கேட்டாங்க நம்ம தயாரிப்பு குப்பையில போட்ட பொருள்லாம் எடுத்து குடிச்சிட்டு. சரி சரி. நாங்க ஒரு கம்பெனில வேஸ்ட் ஆன பொருளை கூட குப்பையில போட்டுருந்தாங்க. போய் ஒரு நாள் நைட்டு வந்து என்னமோ செய்யணுமே எதையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதே மாதிரி ஏதாவது வேஸ்ட் சொன்னா என் வீட்டுல போட்டுருக்கு. இந்த அப்ப கட்டில் இதா இருக்குல்ல, கட்டில் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி கொடைக்கானல்ல கீழே 7 கிலோமீட்டருக்கு மேல மலையில நடந்து போகணும். கட்டில் இல்லாம மக்களுக்கு கஷ்டப்பட்டுச்சு. அவங்களுக்கு பூரா போல்ட் நட் போட்டு செட் பண்ணி எல்லாமே போல்ட் நட்ல 4 காலு கீழே எல்லாம் தூக்க முடியாது, கையில தூக்கி போற மாதிரி போட்டு அதையும் ஆட்டுல அனுப்பி விட்டாங்க. அதையும் வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டாங்க. சரி சரி. ஆக்சுவலா வந்துட்டு அந்த கிடக்கு பாத்தீங்களா, அந்த ஜீப்பை பார்த்துட்டு இங்கனுக்குள்ள நிப்பாட்டினேன். சரி ஜீப்பு நம்மளுக்கு கிடைச்சுன்னா லாபம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம்னு சொல்லி நிப்பாட்டினேன். அப்புறம் தான் இங்கே வந்து சாப்பாடு இருக்கு தம்பி, சாப்பிட்ற அப்படின்னு கேட்டாங்க. அப்போது சாப்பாடு பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அப்போது தாத்தா சும்மா வீடியோ காட்டிகிட்டு இருந்தார். இந்த மாதிரி எலக்ட்ரிக் பைக்லாம் நான் ரெடி பண்ணுவேன், பழைய கடை வச்சுருக்கேன், அதுலேயே பண்ணுவேன், அதில் வேஸ்ட் வர்றது அதெல்லாம் எடுத்து நானும் ஒரு பைக் ரெடி பண்ணியிருக்கேன், பாக்கியா தம்பி அப்படின்னு சொல்லி காட்டினாரு. உண்மையிலேயே வந்துட்டு அந்த பழைய வண்டியை வச்சு எலக்ட்ரிக்லேயே ஓடுற மாதிரி, பெட்ரோல் வண்டியை வந்துட்டு எலக்ட்ரிக் வண்டியாக ஓடுற மாதிரி ரெடி பண்ணியிருக்காரு தாத்தா. உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயங்கள். வில்லேஜ் விஞ்ஞானி. அவ்வளோதான். அப்துல் கலாம் இங்க பாருங்க. அதை வச்சா ஓட்டுறேன். அப்துல் கலாமோட ரசிகராமா. உண்மையிலேயே வந்துட்டு வில்லேஜ் விஞ்ஞானி. ஊருக்கு ஒரு நல்ல ஒரு இந்த வீடியோ மூலியமா ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா கண்டிப்பா தாத்தா எங்கேயோ போயிடுவாரு.
அதாவது இப்போ சொல்கிறது தாத்தா, அந்த பைக்கு எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு வந்துட்டு என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் இல்லை, இல்லாட்டி இதோட நான் நல்லா ரெடி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ பார்க்கலாம், யார் மூலியமா தாதாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லது தானே. உங்கள் இடம் எங்கே இருக்குன்னு சொன்னீங்க? இந்த இடம் உசிலம்பட்டி டு மதுரை ரோடு திருமங்கலம் விளக்கு பக்கத்துல. அப்படியா? உங்க நம்பர் சொல்லுங்க. 78 45 00 49 96. இந்த மாதிரி எளியவங்களுக்கு வந்துட்டு என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுங்க. உண்மையிலே வந்துட்டு அதோட ரொம்ப ஐடியாக்கெல்லாம் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஃபைனான்ஸு தான் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, பாய். ஆக்சுவலாக வந்துட்டு தாத்தா வந்துட்டு உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். ஒரு சின்ன வில்லேஜில் இருந்துட்டு எந்த எக்யூப்மெண்ட்டுமே இல்லாமல் கிடைக்கிறத வச்சு ஒரு 2 பைக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இதுக்கடுத்து பண்ணுவேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவேன். எனக்கு வந்துட்டு பட்ஜெட்டை மட்டும்தான் பிரச்சனை, மற்றபடி எனக்கு எதை பண்ணுறதுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவரு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. இட்லி கடையில் போய் இட்லி சாப்பிட போனால் அங்கே ஒரு இவ்வளோ பெரிய ஒரு மனுஷனை பார்க்க முடிஞ்சுன்னா ஒரு அதிசயம்தான். ஸோ நீங்களும் இந்த மாதிரி மதுரை டு மூணார் ட்ராவல் பண்ணையில் தாத்தா பாட்டுவாங்க. ஸோ அவரை என்கரேஜ்மெண்ட் பண்ணுங்க. ஸோ அவருக்கு ஒரு இதாக இருக்கட்டும். கண்டிப்பாக அவர் இதே மாதிரி எல்லாத்தையும் சாதிக்கணும்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன். உசிலம்பட்டி வழியா போற வழியில வந்துட்டு ஒரு பிரம்மாண்டமான கோயில் இருக்கு. இந்த கோயில்ல இருந்து நீங்க சாமியை பார்த்து கும்பிட்டு போனீங்கன்னா எவ்வளோ சேஃபாக போவீங்களோ அவ்வளோ சேஃபாக வருவீங்க. அது என்னோட ஐதீகம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் டைமு ஒரு வழியாக வந்துட்டு ஆண்டிப்பட்டி ரீச் ஆகி ஆண்டிப்பட்டியிலேருந்து தேனி, தேனியிலேருந்து போடி ரீச் ஆயாச்சு. மேலே பார்த்தீங்களா, மலையில மேலே பார்த்தீங்களா, மலைக்கு நேரம் மேலே ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் போகிறோம். இந்த சைடு இருக்குது வந்துட்டு மூணாறு, அப்படியே அந்த சைடு இருக்குது வந்துட்டு கொடைக்கானல். இது ரெண்டுமே வந்துட்டு மேற்கு தொடர்ச்சி மலை தான். ஓகேயா? ஸோ நம்ம இப்போ மூணாறு போவோம். இன்னொரு நாள் டைம் இருந்துச்சுன்னா கொடைக்கானலும் போயிட்டு வந்துடும். ஓகே, இந்த ரோட்லேருந்து உங்களுக்கு பல்க்கெலாம் ஸ்டாப் ஆயிரும். ஸோ நீங்கள் மூணாறு வரதா இருந்தால் கண்டிப்பாக இங்கே பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கோங்க, ஏன்னா இங்கே தான் ரேட்டு குறவாக இருக்கும். ஸோ இதுக்கடுத்து வந்துட்டு ஹில் ஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்துட்டு ஏசி ஆஃப் பண்ணிடுங்க, கிளாஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா கிளாஸை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வண்டியை இதுக்கடுத்து ஓட்டிக்கோங்க. ஓகே, ஏன்னா இதுக்கடுத்து ஃபுல்லாகவே வந்துட்டு 17 பெண்டு இருக்குது. அதாவது மூணார் போடிமெட்டு போகிற அளவுக்கு நமக்கு 17 பெண்டு தாண்டி போகணும். ஸோ நீங்கள் ஏசி போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வண்டி ஹீட் ஆகி ஏதாவது வண்டிக்கு ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏசி போட்டு ஹில் ஸ்டேஷன் ஏரியாவில் கொஞ்சம் பிரச்சனைலாம் வர்ற மாதிரி இருக்குது பழைய வண்டிகளுக்கு. புது வண்டிக்கு இல்லை, பழைய வண்டிகளுக்கு. அதே மாதிரி நீங்கள் ஹில் ஸ்டேஷன் ஏறி போய் போடிமெட்லேயுமே உடனே வண்டியை வந்துட்டு ஆஃப் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும், ஓட விட்டுட்டு வண்டியை ஆஃப் பண்ணுங்க. ஓகே, ஸோ நான் காட்டுறேன் எத்தனை பெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இங்கேருந்து தான் ஆக்சுவலாக வந்துட்டு சைட் சீனுமே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். சுற்றி பார்க்கறதுக்கு வந்துட்டு இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த வளவோட முதல் பெண்ட் இந்த இருக்கு பார்த்தீங்களா, எழுதி இருக்கா? ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு முதல் பெண்டு. இதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஹேர் பின் பெண்ட் வந்துட்டு இதே மாதிரி 17 பெண்டு இருக்கும். ஓகேயா? ஸோ நீங்கள் வந்துட்டு ரொம்ப கவனமாக வண்டி ஓட்டுங்க. ஏன்னா இந்த ரோடு வந்துட்டு சின்ன ரோடு தான். அதாவது போடிமெட்டு டு போடி போகிற ரோடு வந்துட்டு ரொம்ப குறுகலான ரோடு. அதாவது 17 பெண்டு இருக்குது. ஸோ இதில் எல்லா ஹெவி வண்டியுமே இதில் தான் வரும். உங்களுக்கு பஸ்ஸாக இருக்கட்டும், லோடு வண்டியாக இருக்கட்டும், ரொம்ப ஹெவி வண்டி எல்லாமே இந்த ரோட்டில் தான் வரும். ஸோ அந்த ஹேர்பின் பெண்டில் வந்துட்டு திரும்பியில் வந்துட்டு ஹார்ன் அடிச்சு கொடுப்பாங்க. இருந்தாலும் வந்துட்டு சில வண்டி ஹார்ன் அடிக்காமல் ஏறி வருதுன்னா நீங்கள் ஆப்போசிட்டில் தான் ஏறி போகணும். நீங்களும் ரூல்ஸ் படி லெஃப்ட் சைடு ஏறி போகிறது வந்துட்டு அப்படி போகக்கூடாது. ரூல்ஸ் படி போகக்கூடாது. அந்த வளவில் வந்துட்டு நீங்கள் ஆப்போசிட் சைடில் நீங்கள் ஏறி போகணும். அப்படின்னா தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த வண்டி திரும்ப முடியும், நீங்களும் டக்குன்னு போக முடியும். ஸோ அந்த நேக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் நல்லா படிச்சுட்டு மேலே ஏறுங்க. உங்களுக்கு புதுசாக இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், இதே டாக்ஸி டிரைவர் இவங்களுக்குலாம் தெரியும் அந்த நேக்கு. ஆனால் நீங்கள் ஒரு ஓன் வெஹிக்கிளில் வாரீங்கன்னா கண்டிப்பாக அந்த நேக்கெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு வாங்க. ஓகே, ஏன்னா நீங்கள் ஹெவி லோடு வண்டியில் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஏன்னா ஹேர்பின் பெண்டு. ஸோ உங்களால் வந்துட்டு அந்த வண்டி பிரேக் மிடிக்காமல் அந்த வண்டிக்கு ஏதாவது சம்பவம் நடக்க வேண்டியது நடந்தாலும் நடக்கும், இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது நடக்கலாம். ஸோ அந்த ஒரு இதில் தான் சொல்கிறேன். ஏன்னா நானே புதுசாக அந்த ரோட்லலாம் வண்டி ஓட்டையில் எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா டக்குன்னு லாரி ஏறி வந்துடும், நானும் தெரியாமல் உள்ளே போய் வண்டிக்குள்ளே போய் நிப்பாட்டிடுவேன், கொஞ்சம் கஷ்டமாயிரும். நான் இந்த எப்படி காட்டுறேன் பாருங்களேன், இந்த வளவில் இது 2வது வளவு.
இப்போ மேல இருந்து லாரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், லாரி வந்துட்டு ஸ்பீடா வந்துட்டு இப்படி வளைக்கும். ஏறி தான் வளைப்பாங்க வண்டி. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. இப்படி போக கூடாது, நீங்க ஏறி தான் வண்டி வளைக்கும். இந்த சைடு ஏறி வலிக்கும். அப்போது நீங்க அங்கனுக்குள்ளே நிப்பாட்டிடணும் வண்டி வந்துச்சுன்னா. இல்லாட்டி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கும். கீழே வெயிட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி இந்த பெண்டை காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இந்த பெண்டில் வந்துட்டு லாரி வருதுன்னு வச்சுக்கோங்க. அங்கிட்ட இருந்து லாரி வருது. அந்த லாரி வந்துட்டு அப்படி கூட சேர்ந்து தான் ஏறி வரும். ஓகே. ஸோ நம்ம டக்குன்னு இந்த சைடு வந்துடணும். ஃபுல்லாக இந்த சைடு ராங்கில் ஏறி இங்கனுக்குள்ள நிப்பாட்டிடணும். ஓகே. ஸோ வண்டி வந்துட்டு அந்த சைடு ஏறி போகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். இல்லாட்டி நீங்களும் ஆப்போசிட்டில் ஏறிட்டீங்கன்னா 2 வண்டியும் முட்டிட்டு நிற்க வேண்டியதுதான். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இந்த மாதிரி வண்டி ஓட்டிகிட்டு வீடியோ எடுக்காதீங்க. ஸோ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வீடியோ எடுக்காதீங்க. ஓகே. ஸோ ரன்னிங் டைம். ஓகே. அடுத்து நம்ம வியூ பாயிண்ட்ல போயிட்டு நம்ம சந்திக்கலாம். பாய். எங்கே நிற்கிறேன்னா காத்தாடி பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது போடியிலேருந்து போடிமெட்டு போகிற வழியில் பகுதி, அதாவது 8வது பெண்டில் வந்துட்டு இந்த பிளேஸ் இருக்கு. ஸோ நீங்களே பாருங்களேன், அந்த சைடு வந்துட்டு அவங்க காற்றுல எவ்வளோ தள்ளிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த பிளேஸில் வந்துட்டு நீங்கள் வந்து நின்னீங்கன்னா உங்களே காற்று அடிச்சுட்டு போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிளைமேட்டை டிஃபெண்ட் பண்ணி தான் இந்த பிளேஸ் இருக்குது. ஸோ நல்லா காற்று இருக்கிற டைம் தான் அந்த இடத்துல வந்துட்டு, அதாவது நார்மலாக கீழே காற்று அடிக்கையில் வந்துட்டு இங்கே வந்துட்டு கொஞ்சம் ஹெவியாக அடிக்கும். ஸோ நம்மளே இழுத்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அதுலேயே வந்துட்டு ஒன்று என்னென்னா, அந்த பாறை ஒன்று இருக்குது. அந்த பாறையிலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வியூவாக இருக்கும். ஸோ ஆனால் அதுலேருந்து கீழே விழுந்துட்டிங்கன்னா ஸ்லிப் ஆகிட்டிங்கன்னா அதோ கதி தான். அதோ கதியா என்னன்னு தெரியல. அது அந்த கதி தான். நீங்கள் அதே மாதிரி வந்துட்டு கொஞ்சம் சேஃபாக இருந்து அந்த பாறை மேலே எல்லாம் ஏறாமல் ஸோ கீழே இருந்தே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஓகே. ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க. ஸோ உங்களுக்கு ரிஸ்க்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாட்டி மேலே ஏறுங்க, கீழே லேண்ட் ஆவீங்க, பார்த்துக்கோங்க. காமெடி என்னாவே திறக்க முடியல. திறந்து உள்ள வர முடியல மக்களே. உள்ள வர முடியல. உள்ள வந்தோன்னா காத்து தெரியல. ஸோ இதான் இந்த வியூ பாயிண்ட். பசங்களாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. கீழே நல்ல டீப்பாக இருக்கும். கொஞ்சம் இறங்கி மட்டும் போகாதீங்க கீழே. பசங்களை மாதிரி உட்காந்து என்ஜாய் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டு. ஸோ கிளைமேட்டுக்கு டிஃபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே. அடுத்த பிளேஸ் போகலாம். ஸோ இதுதான் வந்துட்டு கடைசி பெண்டு. ஓகே. 17வது கடைசி பெண்டு. இந்த இதில் போட்டிருக்கு பாருங்க, கடைசி பெண்டு. இதுதான் கடைசி பெண்டு. இதுக்கு அடுத்து வந்துட்டு போடிமெட்டு நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ நம்ம போடிமெட்டு ரீச் ஆனோன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகுது பாருங்க. ஸோ போடிமெட்டு தான் வந்துட்டு தமிழ்நாடு பார்டர் இந்த காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இதுதான் வந்து போடிமெட்டு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா பார்டர் பெரியுது. ஓகே. இதுலேயே பார்த்துக்கோங்க. திருவங்கலூர் அதுக்குள்ள அந்த இதெல்லாம் போட்டிருக்கோம். அது நீங்கள் ஹிஸ்ட்ரி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கேரளாவில் பகுதி இது வந்துட்டு இடம் வந்துட்டு திருவாங்கலூர் ராஜாக்குள்ளது. ஸோ இந்த போர்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு தமிழ்நாடு, முன்னாடி வந்துட்டு கேரளா. ஓகே. ஸோ போடிநாயக்கனூர் கேரளா செக் போஸ்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இது. ஸோ இதுக்கு அடுத்து வந்துட்டு கேரளா. ஸோ ரோடு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பெரிய ரோடாக இருக்கும். NH. ஸோ இது வந்துட்டு NH. ஸோ இது வந்து செக் போஸ்ட்டு. இது வந்துட்டு போடிநாயக்கனூர் போடிமெட்டு செக் போஸ்ட்டு. இது வந்துட்டு கேரளாக்குள்ளது. ஓகே. ஸோ எக்ஸைஸ்க்குள்ளது. எக்ஸைஸ்னால் போதைப் பொருள், அப்புறம் ஃபாரஸ்ட்லேருந்து ஏதாவது அந்த கட்டை இந்த மாதிரி எல்லாம் ஏற்றிட்டு போகிறாங்க செக் பண்ணுறது செக் போஸ்ட்டு. ஸோ இது கேரளாக்குள்ளது. ஸோ நம்ம கீழே இறங்க அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கே தெரியும், மேலே ஏறி இருந்து இங்கிட்டு வந்தாலே உங்களுக்கு கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ கரெக்டாக நம்ம சின்ன கானல் அந்த சைட்லாம் போயிட்டோம்னா மூணாரோட கிளைமேட், ஒரிஜினல் கிளைமேட் நீங்கள் பார்த்துடலாம். ஓகே. ஸோ அப்படியே போக உங்களுக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகிறத காட்டுறேன் பாருங்களேன். அப்படியே நம்ம மேலே ஏறி வரையில அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் மூணார். ஓகே. ஸோ நீங்கள் அவுட்டரில் ரூம் எடுக்காதீங்க,
நான் இப்போ எங்கே இருக்கேன்னா பூப்பரை தாண்டி மேலே போயிட்டு இருக்கேன், சின்னக்கல்லூர் சைடு போயிட்டு இருக்கேன். ஸோ நீங்களே எப்போ வந்தாலும் ஒரு மூணாறுலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் ரூம் பண்ணுங்க. ஓகே, ஸோ கிளைமேட் நல்லா இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? நீங்கள் நிப்பாட்டி பார்க்கறது நல்ல மிஸ்ட் இருக்கிறனால வியூ தெரியவே மாட்டுக்கு. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து நல்ல மிஸ்டாக இருக்கு மேலே ஏற ஏற. அப்போ ஆனரங்கல் டேம் தெரிய மாட்டுக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு இதுதான் வந்துட்டு ஆனரங்கல் டேமு. ஸோ நான் இதில் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு ஆனரங்கல் டேமு. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் போட்டிங்லாம் கிடையாது. ஸோ இங்கே எலிஃபண்ட் தண்ணி குடிக்க வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஆனால் ஃபோட்டோஸ் இதெல்லாம் அப்படிதான் காட்டுறாங்க. ஆனால் இது வந்துட்டு ஆனரங்கல் டேம், போட்டிங் கிடையாது. ஸோ சும்மா ஒரு பார்க் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரிலாக்ஸாக உட்காந்துட்டு வரலாம் தண்ணி இருக்கும்போது. நல்லா இருக்கும், நல்ல ஒரு வியூ பாயிண்ட். ஸோ இதுதான் வியூ பாயிண்ட். இங்கேருந்து பார்த்தா கீழே ஆனரங்கல் டேம் தெரியும். ஆனால் ஒன்றுமே தெரியல, முன்னாடி போகிற வண்டியே தெரியல. குத்து மதிப்பாக தான் நானே போயிட்டு இருக்கேன். ஸோ அடுத்த பாயிண்ட் வந்துட்டு என்னன்னா, பெரியகானல் வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ அங்கே போகலாம். ஃபால்ஸ் ஓகே, அந்த மேலே இருந்து தண்ணி வருது பார்த்தீங்களா, இதான் பெரியகானல் வாட்டர் ஃபால்ஸு. ஸோ இதை எப்பவுமே தண்ணி இருக்குமானா இருக்காது. முதல் டைம் மட்டும்தான் இந்த பெரியகானல் வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி இருக்கும். இங்கே எதுவும் குளிக்கலாம் முடியாது. ஸோ நம்ம ஃபோட்டோஸ் இந்த மாதிரிலாம் எடுக்கலாம். நல்லா இருக்கும் கிளைமேட்டு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது இங்கேக்குள்ள நின்று எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பி போடுங்க. மழை பெஞ்சு வாட்டர் ஃபால்ஸ் நல்லா தண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து. ஏன்னா இது எப்பவுமே வந்துட்டு மழை டைமில் சூப்பராக இருக்கும், தண்ணி மேலேருந்து வரும், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம்னா கேப் ரோடு தான் போகிறோம். ஓகே, இது வந்துட்டு கேப் ரோடு. ஓகே, ஸோ இது வந்துட்டு மிஸ்டியாக இருக்கனால உங்களுக்கு வியூ இல்லை. இல்லாட்டி நீங்கள் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா, இங்கிட்டிருந்து போகையில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நல்லா வியூவாக இருக்கும். ஸோ இப்போது ஒரு விசிபிலிட்டி இல்லை, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லும் மிஸ்டாக இருக்கிறதுனால விசிபிலிட்டி இல்லை. ஸோ நீங்கள் டே டைம் நல்லா மிஸ்டெல்லாம் இல்லாத டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அதிசயமாகவே இருக்கும் இந்த இடம் ஃபுல்லாக. ஏன்னா இந்த ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக அப்படி கட்டி வச்சுருப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீப்பாக இருக்கும். அதில் ரோடு கட் பண்ணி ஒரு அதிசயமாக இருக்கும். இந்த ரோடு கேப் ரோடு என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பிரம்மாண்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கேப் ரோட்டில் நிப்பாட்டி மேலே கொஞ்சம் எட்டி பாருங்கள் எப்படிலாம் இந்த ரோடை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ரோட்ல ஒரு பெரிய மைனஸ்ன்னா மழை டைம் மேலேருந்து கல் உருண்டு வரும், அதனால ரோடு பிளாக் பண்ணிடுவாங்க. மழை டைம் இருந்துச்சுன்னா அந்த டைம் ரோடு வந்துட்டு க்ளோஸாக இருக்கும், யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ மழை குறவா இருக்கனால எல்லா வண்டியும் போய்கிட்டு இருக்கு. ஓகே, அடுத்ததான் எந்த பிளேஸ் வந்திருக்குன்னா லாக்காடு டீ பிளான்டேஷன். ஓகே, ஸோ இந்த லாக்காடு டீ பிளான்டேஷன் சேம் விசிபிலிட்டி இல்லாட்டி அவ்வளோ நல்லா இருக்காது. ஆனால் வந்துட்டு மிஸ்ட்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். க்ரீனரிங் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும், வந்து சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வரும்போது இதுக்குள்ளே உள்ளே போய் நீங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துவாங்க. அதாவது வந்துட்டு அலௌடு தான், டீ பிளான்டேஷன்லாம் அலௌடு தான். அதுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 20 rupees என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்கும். அது பே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டீ பிளான்டேஷனுக்குள்ளவே போய் ஃபோட்டோலாம் எடுக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். அதாவது வந்துட்டு மதுரை டு மூணார் வந்துட்டு உங்களுக்கு இத்தனை பிளேசஸ் இருக்கு. ஸோ இதை நீங்கள் வந்துட்டு அங்கேருந்து கரெக்டாக ஒரு 5 மணிக்கு கிளம்புனீங்கன்னா இங்கே ஒரு மூணார் வரையில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 11 மணிக்கெலாம் வந்துடலாம். எல்லா பிளேஸ் நிப்பாட்டி பார்த்துட்டு. ஸோ அதுக்கடுத்து வேணால் நீங்கள் நமக்குள்ளே ஜீப் எடுத்துக்கலாம். ஸோ இல்லாட்டி வேறு சைட்ஸின்னு வேறு எதுங்க போகிறதுனாலும் போய்க்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் காலையில் மதுரையில் இருந்து ஒரு 5 மணிக்கு கிளம்புனா போதும், உங்களால் வந்துட்டு எல்லா இடமும் நல்லா சுற்றி பார்க்க முடியும். இதுக்கடுத்து லாக்காடுக்கு அடுத்து என்ன இருக்குன்னா இட்லி ஹில்ஸ் வியூ பாயிண்ட்னு சொல்லி ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. அதுக்கடுத்து வந்துட்டு உங்களுக்கு பொட்டானிக்கல் கார்டன் இருக்கு. அது நைட் டைம் போனால் தான் நல்லா இருக்கும். கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டன் இருக்கு, லைட் ஷோ போட்டுப்பாங்க. ஸோ அதையும் பாருங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது. இதுவே வந்துட்டு ஒன் சைடு. ஓகே, இந்த ஒன் சைடில் நீங்கள் இத்தனை பிளேசஸ்லாம் பார்த்துட்டு வரலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்துட்டு பிக்கப் ட்ராப்பும் பண்ணுவோம். ஸோ போடிநாயக்கின்னு ஒரு தேனி பிக்கப் இருக்கு. மதுரை பிக்கப்னாலும் மதுரை பிக்கப் பண்ணுவோம். ஸோ அதுக்குள்ள பேமெண்ட் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஸோ மதுரை பிக்கப்னா மதுரை பிக்கப் பண்ணிக்கலாம், தேனினா தேனி பிக்கப் பண்ணிக்கலாம், போடிநாயக்கனூர்னா போடிநாயக்கனூர் பிக்கப் பண்ணிக்கலாம். நீங்கள் நமக்கு ஒரு நம்பர் நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பார்த்தீங்களா, கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு எதாவது புக்கிங் வேணும்னா சொல்லுங்கள், நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரேன். அப்படி இல்லாட்டி நான் வரதா இருந்தாலும் நான் வரேன். அப்படி இல்லாட்டி நீங்களே உங்களுக்குள்ள ஓன் காரில் வர்றதுக்கு நான் கோஆர்டினேட்டும் பண்ணி தரேன். ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணுவேன். அதுக்கு எந்த பேமெண்ட்டும் நான் வாங்க மாட்டேன்.
அப்போது நெக்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்த்துட்டு அந்த மோட்டிவேஷனில் நீங்கள் மூணார் வந்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன ஹாப்பி, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா, பாய் பாய். இங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, டாடா பாய் பாய். அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணணும்னா மூணார் வாங்க. ஓகே, பாய் பாய்.